இன்றைக்கி டே 25 ஆஃப் லீன் பல்கிங். அப்புறம் வீடியோ பார்க்குறீங்களா ஒரு ரிக்வஸ்ட் கைஸ், வீடியோ பார்க்குறீங்க நம்ம பேச்ச ஒரு ஃபாலோ தட்டிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ தொடர்ந்து போகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி ஓகே, நான் ஏன் டேவை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா மார்னிங் எழுந்திரிச்சு காலேஜ் போகிறதுக்கு ரெடியானே, என்ன பண்ணுறது சேர்க்க சரியில்லடா. அப்புறம் ஐஸ் கட்டி எடுத்து மூஞ்சல் தேய்க்கிற ப்ராசஸ்க்கு போயாச்சு. இதை பண்ணாலும் ரெகுலராக பண்ணுங்க கைஸ், அப்போ தான் ரிசல்ட் வரும். அப்புறம் நம்ம 1000 கேலரி ஷேக் பண்ணலாம் தான் பால் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள் இல்லைனால ஓட்ஸு, வாழைப்பழம், பாலெலாம் ஊற்றி என்னமோ மாதிரி கலக்கி அதையும் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் லக்கிக்கும் பால் ஊற்றிட்டு அப்புறம் இன்றைக்கி அமாவாசையம்மாப்பா, அதனால் கோயிலுக்கு போகலான்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு குடுன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த தயிர் வடையை உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி. அப்புறம் ஈவினிங் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி அட்டையில் இந்த முட்டை காலியானால அட்டையை தூக்கிட்டு போய் முட்டை வாங்கிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு ஜிம்முக்கும் போயிட்டேன். இன்றைக்கான ஒர்க் அவுட் நம்மளுக்கு என்னென்னா பேக் ஒர்க் அவுட்டுக்கு தேவையான ஃபுல்லாக ஒரு 3 செட்டு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாமா. நான் இந்த மாதிரி தரமான பேக் கொண்டு வரதுக்கு என் பேக் ஒர்க் அவுட் கிளாஸில் லாஸ்ட் 6 மந்த்தாக என்னென்ன வேரியேஷன் யூஸ் பண்ணு உங்களுக்கு தெரியும். நான் நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு பேக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமான கமெண்ட் வந்துச்சுன்னா இதுக்கான தனி வீடியோவை போடுறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், புதுசாக பார்க்குறீங்களா வழக்கம் போல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.